கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இந்த நாளிலே இயேசுனுடைய குணாதிசயம் என்னவென்றால், அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தன்னுடைய சுயத்தை சார்ந்து வாழாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை இன்னது என்பதை அறிந்து, தேவனுடைய சித்தத்தை இன்னதென்பதை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக முற்றிலுமாய் தம்மை ஒப்பு கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தார். ஆகையினாலதான் இயேசுவை போல நீங்களும் நானும் இந்த உலகத்துல கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு சகல நன்மைகளை அவர் தர வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் போகிற இடத்திலே தேசத்திலே கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை இந்த தேசத்துல ஒரு செழிப்பை தருவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கீழ்ப்படிதலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை தர வல்லதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையிலே உங்க வாழ்க்கையை திருப்புங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தை உங்களை என்னை உருவாக்க வல்லதாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுனுடைய மிக உன்னதமான குணாதிசயங்கள், அவர் உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் ஆண்டவரே. அதே போல நாங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.